இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, மீண்டும் வளைகுடாவின் பக்கமே திரும்பிவிட்டோம். நேற்று மாலை வரையும் மிகப்பெரிய கச்சேரி நடந்திருக்கிறது இஸ்ரேலுக்குள். ஏனெனில் இப்பொழுது ஈரான் மிகப்பெரிய தயார் நிலைக்கு ஆளாகின்றது. இன்றிரவு தாக்குதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய தாக்குதல். அதற்கு முன்பாக டெல் அபீவ் மீது ஈரான் 20 இடங்களில் மிகப்பெரிய தாக்குதல், கிட்டத்தட்ட காசாட நிலைமைக்கு 80% வந்துவிட்டது. ஹைபா துறைமுக பகுதியில் ஈரான் தாக்குதல்ல 4 பேர் காலி. நாங்க அந்த காலி என்று போடுறோம் இல்லையா, அது சிலர் முஸ்லிம்கள் தான் சொல்றாங்க. இந்த தலைப்பு செய்தியில சில மாற்றங்கள் செய்யாம விட்டால், இந்த ஓனர் போடுறான்ல, இந்த அமெரிக்க ஓனர் தானே, அவன் அந்த செய்தி நிறைய எங்கிட்ட புளாக் பண்ணதால காலி என்றது இந்த ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் டிரான்ஸ்லேஷன்ல சில சிக்கல் ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் சில பதங்களை மாத்திரம் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏனெனில் சில தடைகள் இந்த சேனலுக்கு தொடர்ச்சியாக வருது. நான் மட்டும்தான் ஓப்பனா பேசுறேன், மற்றவங்களை எவ்வளவு பொடி வச்சு பேசுறாங்க அதை இங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதனால எங்களுடைய செய்தியில் நிறைய புளாக் பண்றதால நாங்க சில மாற்றங்களை கொடுக்க வேண்டியிருக்குது. சில அண்டை நம்ம முஸ்லீம் அங்கிள் தான் கூட வராங்க, பலி தலை உருண்டை எல்லாம் போறதெல்லாம் மாற்றி, இப்ப தலை உருண்டைன்னா நமக்கு வழங்கும் தானே, அவன்கிட்ட தலை போச்சுடா, அது அப்ப கம்ப்யூட்டருக்கு அது பலி என்று வருது இல்லை. பலி மரணம் என்றால் செய்தி புளாக் ஆகுது. அதையும் மக்கள் நான் ஓப்பன் எல்லாம் சொல்ல சுட்டி உங்களுக்கு அது புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று தான் அதை நான் சொல்ல வரேன். அதனால அந்த பலிங்கிறதுக்கு அப்ப நாங்க காலி என்றால் அது வேக்கண்ட் மாதிரி காட்டுது. காலி என்றா என்ன, இப்ப காலியான இடம் என்றா வேக்கண்ட் பிளேஸ். அப்ப அது கம்ப்யூட்டர் டிரான்ஸ்லேஷன் தானே கொடுக்குறான். லட்சக்கணக்கான வீடியோ எல்லாம் பெறக்குள்ள இந்த யூடியூப்காரன் ஆங்கில மொழிபெயர்த்து பார்ப்பான், பார்த்து சில செய்திகளை போட மாட்டான். அதுக்காக நாங்க தமிழ் பதங்களை மாற்றுகின்ற போது அவங்களுக்கு அது இடைஞ்சலா போகும், டக்குன்னு செய்தி ரிலீஸ் ஆகும். செய்தி ரிலீஸ் சில கேட்குறீங்களே ஏன் லேட்டா, நாங்க லேட் இல்லை, யூடியூப்காரன் தான் லேட். ஆகுது, எங்க செய்தி லேட் கிடையாது. அவன் நாங்க செக் பண்ணி அலௌட் கொடுத்தா நியூஸ் வரும். சரி வாங்க நாம டெல் அபீவுக்குள்ள போவோம். டெல் அபீவ் மீது ஈரானிய ஏவுகணைகள் தாக்குதல் படுகாயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்று வரையும் மத்திய இஸ்ரேலில் 20 இடங்களில் ஈரானிய ஏவுகணைகள் தாக்கின டெல் அபீவ் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது நேரடியாக தாக்கப்பட்டதை தொடர்ந்து நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. டெல் அபீவ் மற்றும் அதன் நகர் பகுதிகளான ரமத்கான், பெட்டா, திக்வா மற்றும் பெனிபிராக் உள்ளிட்ட பல இடங்களில் வெடிகுண்டுகள் விழுந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. மத்திய இஸ்ரேல் மீதான ஈரானின் சமீபத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 2 காயமடைந்ததாகவும் சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. இலக்கு வைக்கப்பட்ட பகுதியில் பரவலான சேதம் ஏற்பட்டதாகவும் ஈரானில் இருந்து மற்றொரு ஏவுகணை தாக்குதல் பிர்ஷபா, திமோனா மற்றும் அராத் ஆகிய இடங்களை நோக்கி செல்வது கண்டறியப்பட்டதாகவும் வெளியான செய்திகளுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹைபா நேற்று இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாலுக்கு அடியில் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஹைபாவில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் நேற்று இடிந்து விழுந்ததாக கூறப்படும் ஒரு கட்டிடத்தின் இடிபாலுக்கு அடியில் இருந்து 2 உடல்கள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நகரம் முழுவதும் பல இடங்களில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டன என்றும் மேலும் கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
தெரிவிக்கின்றது. கிரியாட் அடா நெசர் மற்றும் சுற்றியுள்ள புறநகர பகுதிகளில் ஈரானிய போர்க்குண்டுகள் விழுந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் மற்றும் சேவை வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கு இந்த நகரம் உள்ளாகி வருகிறது என்றும், இந்த ஆக்கிரமிப்பின் விளைவாக தினசரி உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும், இதற்கு பதிலடியாக தெஹ்ரான் இப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஆழமாக அமைந்துள்ள இஸ்ரேலின் முக்கிய இடங்களையும் குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் ஹைபா ஈரான் ஏவுகணை தாக்குதலில் 4 இஸ்ரேலியர்கள் தலையுருண்டதாக சொல்லப்படுவது பலிதான். ஹைபாவில் ஈரான் ஏவுகணை தாக்கியதில் 4 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாகவும், இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் பின் இஸ்ரேலிய ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. பல கட்டிடங்கள் வானை பிளக்கும் அளவுக்கு சத்தத்துடன் இடிபாடுகளுக்கு இடையில் அந்த கட்டிடங்கள் சரிந்து சீட்டுக்கட்டுகள் போன்று சரிந்து விழுவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. அதே பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட புதிய தாக்குதலில் 4 இஸ்ரேலியர்கள் காயமடைந்தனர் என்றும் வேறு ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. உள்நாட்டு பாதுகாப்பு படையுடன் இணைந்து பல மணி நேர முயற்சிகளுக்கு பிறகு இடிபாடுகளுக்கு அடியில் உயிருடன் இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லாமல் சிக்கியிருந்த 2 மீட்பு குழுவினர் மீட்டனர் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை திங்களன்று அதிகாலை முதல் இந்த நிகழ்வு இடம்பெற்று வருவதாகவே நேற்றைய மாலை செய்திகளும் தெரிவிக்கின்றது. சில மணி நேரங்களுக்கு பிறகு கட்டிடத்தின் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து 3வது உடல் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகமான 12 நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹைபாவில் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு நடந்த மீட்பு பணிகளை தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. அது ஒரு வீடியோவும் வெளியிட்டுள்ளது. அதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை நேற்று முன்தினம் ஏவுகணை தாக்குதல் நடந்து சுமார் 18 மணி நேரம் கடந்து 4வது உடலையும் மீட்டதாக மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு ஆரம்பத்தில் 4 இஸ்ரேலியர்களை காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டதாகவும், கட்டிடம் இடிந்து விழும் கடுமையான அபாயத்தில் இருந்ததாகவும் முதலுதவி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏவுகணை மோதியதால் கட்டிடத்தின் பல தளங்கள் இடிந்து விழுந்தன என்றும், இருப்பினும் அருகிலுள்ள வீடுகளுக்கு பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஆக்கிரமிப்பு ராணுவம் மற்றும் காவல்துறையின் விசாரணைகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த ஏவுகணை காற்றில் சிதறியதால் அது இடைமறிக்கப்படவில்லை என இஸ்ரேலிய விமானப்படை விசாரணைகளை கண்டறிந்துள்ளது. அந்த எரிபொருள் சிதறி அதன் எதிர்பார்க்கப்பட்ட பாதை மாறியதால் இடைமறிக்கும் கருவிகள் தங்கள் இலக்கை தவறிவிட்டன என்று அந்த விசாரணைகள் கூறப்பட்டுள்ளது. பின்னர் ஏவுகணையின் ஒரு பகுதி, அதாவது போர்க்குண்டம் கீழே விழுந்து குடியிருப்பு கட்டிடத்தின் மீது மோதியதால் பகுதி அளவு இடிந்து விழுந்தது என்றும் அந்த விசாரணை மேலும் தெரிவிக்கிறது. அப்பகுதியில் வசிக்கும் இஸ்ரேலிய குடிகள் ஒரு பெரிய வெடிச்சத்தம் மற்றும் காளான் வடிவ மேகம் தோன்றியதாகவும் 10 நிமிடங்கள் கழித்து ஒரு வாயு வெடிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுங்க. இந்த காளான் வடிவம் என்று வாரது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு. இது ஏற்கனவே இந்தியா ஏராளமாக செய்தி வைத்திருக்கின்றது. அது நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருவது முல்லைத்தீவு இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு இந்தியா இஸ்ரேலுக்கு வழங்கி காசா பகுதியில் அது போடப்பட்டது. இப்பொழுது ஈரான் சொந்த தயாரிப்பில் வச்சு இவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறான். இது எப்படி இருக்குது? சூப்பரா எல்லாம். அப்பகுதியில் வசிக்கும் இஸ்ரேலிய குடியேறிகள் ஒரு பெரிய வெடிச்சத்தம் மற்றும் காளான் வடிவ மேகம் தோன்றியதாகவும் 10 நிமிடங்கள் கழித்து ஒரு வாயு வெடிப்பு ஏற்பட்டதாகவும் விவரித்துள்ளனர். அது ஒரு விதமான கெமிக்கல். இஸ்ரேலிய ஊடகங்கள் ஆங்கில இணையதளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்து சொல்லப்படுது. அவங்களோட மொழியில போடப்பட்டு மாலோட் தர்சிகா குடியேற்ற பகுதியில் இஸ்ரேலிய எதிரி ராணுவத்திற்கு சொந்தமான உட்கட்டமைப்புகளை ஹிஸ்புல்லாவின் இஸ்லாமிய எதிர்ப்பு போராளிகள் ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்தனர் என்றும் சொல்லப்படுகின்றது.
கிரியாத் ஷமோனா மற்றும் மெதுலா ஆகிய இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகள் மீது இஸ்லாமிய எதிர்ப்பு போராளிகள் ரொக்கெட் தாக்குதல்களை நடத்தினர் என்றும் சொல்லப்படுது. அது ஹிஸ்புல்லாவின் தாக்குதல். மீண்டும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் தாக்கப்பட்டால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என கதம் அன்பியா ஈரானிய கதம் அன்பியா தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தொடர்ச்சியாக ஏற்படுமானால் எமது தாக்குதல் பலமாக இருக்கும் என்றும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலை மீண்டுமாக மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் கொடுக்கின்றது. ஆனால் அது தொடர்ச்சியாக ஈரான் கொடுக்கின்ற எச்சரிக்கை தான், அதையெல்லாம் அமெரிக்கா கண்டுகொள்ளவில்லை. ஹிஸ்புல்லாவின் இஸ்லாமிக் எதிர்ப்பு போராளிகள் எதிரி ராணுவத்துக்கு சொந்தமான உட்கட்டமைப்புகளை குறிவைத்தனர். மலோட் தர்சுகா குடியேற்றத்தில் இஸ்ரேலிய எதிரி ராணுவம் மீது ராக்கெட் தாக்குதல் நடந்ததில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதிகளில் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஹிஸ்புல்லாவின் இஸ்லாமிய எதிர்ப்பு பகுதியான எதிர்ப்பு போராளிகள் மலோட் தர்ஷிகா குடியேற்றத்தில் தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கிரியாட் ஸ்மோனா மற்றும் மெதுலா ஆகிய இஸ்ரேலிய குடியேற்றங்கள் மீது நேற்று அதிகாலை ஆரம்பித்தது இன்று நள்ளிரவு வரையும் அந்த தாக்குதல் நடைபெற்றதாகவே சொல்லப்படுகிறது. அது தொடர்ச்சியான தாக்குதலாக இஸ்ரேலுக்கு உள்ளுக்குள் ஹைபாவை நோக்கி அந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் அவைகளை மீறி இப்பொழுது அமெரிக்க அதிபர் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது இன்னும் 48 மணி தான் சொன்னோம் இல்லையா, இன்னும் 48 மணி நேரத்துக்குள் மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படும் என்று அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த தாக்குதல் தொடரும் என்பதை. ஆம்நேயர்களே, இன்று மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.